ரொம்ப ஈஸியான மெத்தட்ல அளவு பிளவுஸ் மட்டுமே போதும். அதை வச்சு ஈஸியா நீங்க வந்து பிளவுஸ் கட் பண்ணலாம். இதுல வந்து ப்ராப்பரா எப்படி அளவு பிளவுஸை வச்சு டேப்பே யூஸ் பண்ணாம கட் பண்றது அப்படிங்கறத ஈஸியான மெத்தட்ல சொல்லி கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஆன்லைன் கிளாஸும் அவைலபிள் இருக்கு, பிளவுஸ் வீடியோ கோர்ஸும் அவைலபிள் இருக்கு. 100 rupeesல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது பிளவுஸோட கட்டிங். தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல அளவு பிளவுஸ் மட்டுமே போதும், அதை வச்சு எப்படி பிளவுஸ் கட்டிங் பண்ணதுன்னு பார்க்க போறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமரோட பிளவுஸ் தான் இது எல்லாமே. இதுல வந்து நான் ஒரு பிளவுஸ் மட்டும் நல்லா வந்து உங்களுக்கு அதாவது இந்த ஸ்கிரீன்ல நல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்கிற பிளவுஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம அப்பதான் கட் பண்ணும்போது நமக்கு நல்லா பிரைட்டா வந்து தெரியும், அதுக்காக தான். இப்போ இந்த பிளவுஸ்ல நான் எப்படி கட்டிங் போடுறேன் அப்படிங்கறத வந்து பாருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, பிகினரா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் பிட்டு நமக்கு எப்பயுமே இப்படிதான் வந்து கொடுப்பாங்க. இந்த கரை சைடு வந்து இந்த சைடுல இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க லீனா இருக்கிறீங்க அப்படின்னா இதே போலவே வந்து போட்டுக்கலாம். ஆனா வந்து கொஞ்சம் பாடியா இருக்கீங்க அப்படின்னா கை கட் பண்ணும்போது நமக்கு பத்தாது, கை ஜாயின் பண்ணி நம்ம வந்து கட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி வர்றப்ப நீங்க இந்த மாதிரி கரை சைடு வந்து கீழே வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ற மாதிரி இருக்காது. நான் இந்த எழுத்து வருது பாத்தீங்களா, பிரிண்ட் வர பக்கம் தான் வந்து கை பகுதிக்கு வந்து போடுறேன். இதை நம்ம வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னாவே வந்து அது போயிடும், அதனாலதான். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை 2ஆ மடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இதை அப்படியே வந்து இப்படி 4ஆ மடிச்சு போட்டுக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து என்னோட சைடும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்லயும் வந்து இருக்குது. இப்ப நம்ம ஸ்லீவ் ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிடலாம். நீங்க அளவு பிளவுஸ் மட்டும் போதும், வேற எதுவுமே தேவையில்லை, டேப்பும் தேவையில்லை. நம்ம வந்து அதை வச்சு ஈஸியா நம்ம வந்து பிளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்லீவ் தான் வந்து கட் பண்றேன். கீழே நம்ம எப்பயும் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு இன்ச் அளவுல நம்ம வந்து விட்டுறலாம். இப்ப நான் வந்து கீழே கரை இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம கரையோட சேர்த்து இப்படி மடிச்சாலும் சரி, இல்ல லைட்டா ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு அதுக்கப்புறமே மடிச்சு விட்டோம் அப்படின்னாலும் சரி, நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை மடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொக்கி சைடு உள் பக்கம் அல்லது உங்களுக்கு வந்து மேல் பக்கம் எது வருதோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இது போல நீங்க வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன்ல கரெக்டா இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமேலு இங்க கீழே இருந்து இது வரையும் எவ்வளவு ஹைட் வருதோ அதை வந்து நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம போடக்கூடிய பிளவுஸ் நமக்கு எதுவும் சுருக்கம் இல்லாம இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல வரக்கூடிய அளவை நான் மார்க் பண்ணிட்டு அதே போல இந்த சைட்ல எக்ஸ்ட்ராவா 2 inches ஸ்டைலுக்கான அளவையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆம்கோல் வருது பாத்தீங்களா, ஆம்கோலும் ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வரக்கூடிய அளவையும் மார்க் பண்ணிடுறேன். அதே போல இங்க இருந்து மேல ஒரு 1/4 இன்ச் தள்ளி வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம குறைஞ்ச பாகம் வந்து எடுத்துடலாம். அதுக்கு வந்து இந்த கிளாத்தை இப்படி வந்து திருப்பி விட்டீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிற கை போர்ஷன் இதே போலதான் இருக்கணும். இந்த கிளாத்தை மட்டும் அப்படியே திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இதோட அடிப்பகுதியில நமக்கு ஒரு கிளாத் இருக்கும் பேக் சைட்ல, அந்த கிளாத்தை இது போல வந்து எடுத்து விட்டுட்டு இப்படி மேல வச்சுட்டு அது வர இடத்துலயும் இது போல வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம வந்து இதை வந்து அப்படியே திருப்பி விட்டுடலாம். இப்ப திருப்பும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிளவுஸ் நம்ம வச்சது போலவே தான் இருக்கணும், எங்கேயும் மேல ஏறின மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப இந்த இடத்துல நான் ஒரு லைன் மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்லயும் ஒரு லைன் வந்து போட்டுறேன், இந்த பக்கமும் ஒரு லைன் போட்டுக்கிறேன், எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக விடக்கூடிய லைனு. இப்ப நம்ம இந்த கர்வ் ஸ்கேல் இருந்தது அப்படின்னா கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லை அப்படின்னா நீங்க வந்து கையிலேயே நீங்க வந்து இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப இந்த கோட்ல இருந்து இந்த லைனும் இந்த மார்க் பண்ண இடம் எல்லாமே டச் ஆகிற மாதிரி நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது கீழேயும் நான் வந்து இந்த லைன் வந்து அப்படியே வந்து போட்டு விட்டுறேன். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இப்ப இந்த ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு, இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஸ்லீவை நான் அப்படியே வந்து கட் பண்ணிடுறேன். இதுல நம்ம எந்த அளவுகளையுமே மாத்த கிடையாது, இதுல என்ன அளவு வருதோ அதே அளவு தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். இதுல இந்த 2 பீஸை மட்டும் நான் தனியா எடுத்து இந்த இடத்த நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப டீப்பா அவ்வளவு தூரம் வந்து போக கூடாது, அதே மாதிரி இந்த இடத்துலயும் ரொம்ப டீப்பா கொண்டு வரக்கூடாது. இங்க மடிச்சு தைக்கிறதுக்காக சின்னதா ஒரு கட் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் குறைஞ்ச பாகம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கட் கொடுத்துக்கிறேன். இப்ப ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்லீவ் கட் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்ல திருப்பி வந்து போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு கிளாத்தை கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு அப்படி இல்லை அப்படின்னா 1.5 inch அளவுல நீங்க வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளவுஸை இப்படி திருப்பி விட்டுடலாம். இப்படி உள் பக்கமா எடுத்துக்கோங்க. 2 சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த 2 சைடு ஜாயின் பண்ண பக்கத்தை இப்படி வந்து வச்சுட்டு இந்த பிளவுஸோட மேல் பக்கம் இந்த சென்டர் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடு நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் ரெண்டையுமே வந்து இது போல வந்து ஒன்னா வச்சுக்கோங்க. ஷோல்டர் ரெண்டையும் இது மாதிரி ஒன்னா வச்சுட்டு இந்த இடத்துலயும் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் பேக் பார்ட்டோட சென்டர் பாயிண்ட். அந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல வச்சு அளந்துக்கலாம்.
அதுல வரக்கூடிய அளவை நான் அப்படியே வந்து அளந்துடுறேன். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழே இந்த கோட்ல இருந்து இங்க வரையும் வந்து வச்சு நான் இது மாதிரி வந்து அளந்துக்கிறேன். அடுத்தது பிளவுஸோட ஹைட் எடுத்துடலாம். பிளவுஸோட ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழே கோட்ல இருந்து மேல வரையும் நமக்கு வந்து எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா தையலுக்காக 1/2 இன்ச் வந்து நான் வந்து விட்டுறேன். அது ரெண்டையுமே வந்து போட்டாச்சு. இப்ப இந்த இடத்துல ஒரு லைன் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப நெக் போர்ஷன் வந்து வரைஞ்சிடலாம். கரெக்டா இந்த இடத்துல நான் வந்து சென்டர் வந்து சரியா வச்சுட்டு இந்த கீழே இந்த கிளாத்தையும் வந்து சரியா வச்சுட்டு ஷோல்டரா அப்படியே நம்ம வந்து மேல கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரும்போது நமக்கு இந்த லைன்லயே கரெக்டா இந்த கழுத்து வந்து உட்காரும். இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கழுத்து வந்து கரெக்டான அளவுல இருக்கு. இப்படி நகுத்தணும் அப்படின்னா அகலமா போயிடும். இப்படி உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா குறுகலா போயிடும். இப்படி சென்டரா வைக்கும் போது நமக்கு வந்து அது வந்து கரெக்டான அளவுல இருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் அப்படியே வந்து லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப இது நம்ம வந்து ஒரு அப்ராச்மெண்டா மார்க் பண்றதா நம்ம அதுக்கு அடுத்தது ஸ்கேல் வச்சு லைன் வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு 1/4 இன்ச் வந்து நகர்த்திக்கிறேன். 1/4 இன்ச் நகர்த்திட்டு இந்த சைட்ல நம்ம ஒரு 1/2 இன்ச் பக்கமா வந்து நகர்த்திக்கணும், மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பக்கம் கை வந்து ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கறனால கழுத்துக்கு வந்து 1/4 இன்ச் தான் நம்ம வந்து கொடுப்போம். கைக்கு வந்து 1/2 இன்ச் பக்கமா வந்து பிடிக்கிறோம் அப்படிங்கறனால அதே போல கீழேயும் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இடுப்புக்கு வர இடுப்பு சுற்றளவை சரியா வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது ஆம்கோல் சுற்றளவு, அதாவது இந்த ஜஸ்டோட ரவுண்டு மார்பு சுற்றளவு. இந்த இடத்துல இருந்து இந்த கோடு வருது பாத்தீங்களா, கை ஜாயின் பண்ணி இருக்குது, அந்த கோட்ல இருந்து மேல 1/2 இன்ச் தள்ளி வந்து மார்க் பண்றேன். அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஆம்கோல் வளைவு வந்து எடுத்துடலாம். இப்ப இந்த வளைவு எடுக்கிறதுக்கு இங்க பாருங்க பிளவுஸ நான் வந்து எதுவுமே பண்ணல, அப்படியே தான் எல்லாமே வந்து வச்சிருக்குது. இப்ப இந்த வளைவு வர இடத்துல என்னோட வரல 3 இடத்துல வச்சுட்டு அப்படியே பேக் சைட் திருப்பி அந்த வளைவு வர இடத்துல அப்படியே என்னோட கை இருக்குது பாத்தீங்களா, இந்த கை விரல் இருக்கிற இடத்துல நான் வந்து 3 மார்க் வந்து பண்ணிருக்கேன். இப்ப இந்த பிளவுஸ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப நம்ம எடுத்த அளவுகள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா லைன் போட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல இருந்து லைட்டா ஒரு 1/4 இன்ச் அளவுல மட்டும் மேல ஏத்தி நான் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேலே நமக்கு கீழால வந்து இறங்கி வந்துடும், அதுக்காக தான். அதே போல இந்த சைட்லயும் ஆம்கோல் கிட்டையும் நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். இங்க இருந்து இது மார்பு சுற்றளவு டு இடுப்பு சுற்றளவுக்கு ஒரு லைனு, இது மார்பு சுற்றளவுல இருந்து சரியா போடக்கூடிய ஒரு லைனு, அதுக்கு அடுத்தது இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான ஒரு லைனு. இப்ப இந்த கோடு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் பேக் டாட் நம்ம வந்து உள்ளார பிடிப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்காக இது வந்து வரும். இப்ப இந்த இடத்த நம்ம அப்படியே வந்து கை வச்சு லைன் வந்து போட்டு விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கர்வ் ஸ்கேல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கர்வ் ஸ்கேல் வச்சும் வந்து நீங்க வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு வேலை வந்து இது எடுக்கிறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா மட்டும் நான் இன்னொரு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா வந்து 6.25 வந்து வருது, 6 ஒரு பாயிண்ட் வந்து வருது. இந்த டேப் அப்படியே 2ஆ மடிச்சுட்டு இந்த சென்டரை வந்து எடுத்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி இந்த சைட்லயும் பாத்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச் வருது. அப்ப இந்த டேப் அப்படியே 2ஆ மடிச்சுட்டு இந்த சென்டரை வந்து எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கும் நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இது போல வந்து வச்சுட்டு இதுல இருந்து இது வரையும் ஒரு கர்வ் மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்ப இதுக்கும் பெருசா எதுவும் வித்தியாசம் வந்து இல்ல பாருங்க, நமக்கு ஒரு லைட்டா ஒரு பாயிண்ட் அளவுல தான் வந்து வித்தியாசம் இருக்குது. இது போலவும் நீங்க வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பேக் பார்ட் வந்து போட்டாச்சு, இதை வந்து கட் பண்ணி எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நெக் லைன்ல இருந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டுக்கலாம். இப்ப நெக் போர்ஷன் வந்து கட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஷோல்டரோட அளவையும் கட் பண்ணிட்டு இப்ப ஆம்கோல் கிட்ட கட் பண்ணி அப்படியே வந்து அந்த சைட்ல நம்ம வந்து முடிச்சிடலாம். இது பிளவுஸ் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நமக்கு. இப்ப இது வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இதோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து இது வந்து நமக்கு நேர் கட்டிங்கா கிராஸ் கட்டிங்கா அப்படின்னு பார்த்துட்டு இதோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டுடலாம். இது வந்து நேர் கட்டிங் தான். நமக்கு இந்த நூல் இலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நேர்ல தான் இருக்கு. இப்ப நம்ம 2 மெத்தட் இருக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் பார்ட்டா ஃப்ரண்ட் பார்ட்டாட்டா இப்படி வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து அளவுகள் எல்லாமே மார்க் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஆனா இங்க வந்து கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம வந்து இதை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து பேக் லைன் வந்து மார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அளவு பத்தல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பேப்பர்ல வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து இந்த இடத்துல வச்சு நீங்க வந்து டிராயிங் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அப்படியே பேக் பார்ட்டா இங்க வந்து வச்சுக்கிறேன். பேக் பார்ட்ல இருக்கிற வர லைன்ஸ் எல்லாமே வந்து அது போலவே நான் வந்து லைன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்ப இந்த பேக் பார்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம்.
இப்ப இது போல சுத்தியும் வரக்கூடிய அளவுகள் எல்லாத்தையும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இங்க மேல ஷோல்டரோட அளவுல இருந்து 1/2 இன்ச் அளவுல கீழே நான் வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் எடுத்த அளவுகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா சரியா ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இப்ப லைன் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பாக்குறதுக்கு சரியா இருக்கும். இது வந்து பேக்கோட அளவு, நம்ம வந்து ஃப்ரண்டோட அளவுக்கு நம்ம வந்து இதுல இன்னும் கொஞ்சம் வந்து குறைஞ்சு வெட்டுற மாதிரி இருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஷோல்டரோட அளவை விட்டுட்டு ஷோல்டர் அளவுல இருந்து இங்க பாருங்க, நான் இது எப்படி வச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து அளவு ஃபர்ஸ்ட் கழுத்தோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லைன்லயே வந்து கரெக்டா இந்த கழுத்தோட அளவு இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன். வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த லைன்ல இது போல வச்சுட்டு கழுத்தோட அளவை மார்க் பண்ணிட்டு இந்த சைடு கொக்கி பீஸ் வரக்கூடிய அளவையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பேக் பார்ட், இது வந்து ஃப்ரண்ட் பார்ட். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுத்தோட அளவு ஒரு 1 இன்ச் பக்கமா வந்து கம்மியா இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் கிட்டையே நம்ம வந்து கரெக்டா இது போல வந்து வச்சுட்டு நமக்கு சரியா அந்த லைன் வந்து இதுல இருந்து இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். இந்த சைட்ல அதே போல 1/4 இன்ச் நகர்த்திட்டு இந்த ஆம்கோல் வளைவு கிட்ட நம்ம வந்து எப்படி பேக் சைட்ல அளவு எடுத்தோமோ அதே போல நம்மளோட விரலை 3 இடத்துல வச்சுட்டு அந்த 3 விரல் வர இடத்துல நம்ம இது போல வந்து மார்க் பண்ணிக்கணும். இங்க மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி நான் வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மேல இருந்தும் கீழே ஒரு 1/4 இன்ச் தள்ளிட்டு இந்த இடத்துலயே ஒரு மார்க்கிங் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். இப்ப இதுல வந்து நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள் வந்து அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல இது வந்து இதுல இருந்து பேக் பார்ட்ல இருந்து ஃப்ரண்ட் பார்ட் குடஞ்சு வெட்டினது. இது வந்து நெக் லைனு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வந்து எடுக்கணும். இப்ப அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டாட் வருது பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் டாட்டை நீங்க இப்படி வந்து மேல் பக்கமா எடுத்து வச்சு அப்படியே இப்படி திருப்பி இந்த இடத்துல இருந்து நீங்க வந்து அளந்து எடுத்துக்கலாம். எவ்வளவு தூரம் வருது அப்படின்னு பார்த்து கீழே ஒரு 1/2 இன்ச் அளவுல வந்து கிளாத் விருந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இப்படி திருப்பி விட்டுட்டு கூட வந்து இதை வந்து அளந்துக்கலாம். இப்ப இது போல எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சரியா அதோட ஹைட் எவ்வளவு வருது அப்படிங்கறதும் வந்து தெரிஞ்சிரும். அந்த இடத்தையும் நம்ம இது போல வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடம் வந்து நமக்கு ஹைட் வரக்கூடிய அளவு. இதை வந்து நான் அப்படியே வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்ப இதுல வந்து சரியா நம்ம வந்து கிராஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரக்கூடிய டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸை இந்த இடத்துல இருந்து நான் வந்து இங்க வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தூரம் இந்த டிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கறத மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இப்ப இது போல சின்னதா ஒரு லைன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல அது வந்து வருது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிரும். அதுக்காக தான் இப்ப இது போல நம்ம வந்து கிராஸ் பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரண்ட் பார்ட்டோட வேலை. இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் கம்மியா வந்திருக்கா இல்ல அதிகமா வந்திருக்கா, நமக்கு வந்து எச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே. அடுத்தது இந்த ஷோல்டர் கட் பண்ணிட்டு நெக் லைனையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்ப இது போல வந்து பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் ஒரு 1 இன்ச் அளவுக்கு கம்மியா வருமானு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி வந்து அது வந்து நமக்கு அது போல வந்து வரும். இப்ப இதுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு. இவங்களுக்கு பாடி பெருசா இருக்குது, ஆனா வந்து இவங்களோட கப் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா சின்னதா தான் இருக்கும். இது மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டி வந்து கட் பண்ணிடலாம். இந்த மீதி இருக்கிற கிளாத்தை நான் வந்து இதை 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிட்டு பட்டியோட அளவு வந்து எடுத்துக்கலாம். கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கம் எடுத்துட்டு இங்க கீழே வந்து நமக்கு மடிச்சு தைக்கிறதுக்காக 1/4 இன்ச் அளவுல வந்து நம்ம வந்து விட்டுடலாம். விட்டுட்டு இங்க மேல வந்து சரியா பிசுறு வர இடத்துல ஓவர்லாக் வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு அதே போல இந்த சைட்லயும் ஓவர்லாக் வர இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்ம வந்து இது கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது கொக்கி பீஸ் வி பீஸ் வந்து எடுக்கணும். அதுக்கு வந்து இந்த கிளாத்தை நம்ம வந்து இங்க வந்து வச்சுக்கலாம். இதோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கொக்கி பீஸ் வி பீஸ் எடுத்துட்டு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து எடுக்கணும். இந்த கிராஸ் பீஸும் வந்து எடுத்துக்கலாம். நம்ம மிஷின்லயே ஊக் கட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு 3 கிளாத் வந்து தேவைப்படும். அது போக மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்களுக்கு நெக் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் நெக் வந்து கொஞ்சம் அகலமாவும் இறக்கமாவும் இருக்குது. ஆனா ஃப்ரண்ட் நெக்கு அகலமும் கம்மி, இறக்கமும் வந்து கம்மி. அதனால கம்மியான ஒரு அளவு வந்து தேவைப்படும். ஒரு 4-5 பீஸ் அந்த மாதிரி வந்து தேவைப்படும்.
அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கட் பண்ற கிராஸ் பீஸோட அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் வந்து இருக்கும். இல்ல நீங்க வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து வர மாதிரி நீங்க வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து சரியான அளவுல இருக்கணும். ஏன்னா நமக்கு கிராஸ் பீஸ் சரியில்லை அப்படின்னா நம்ம நெக்லைன் வச்சு தைக்கும் போது சரியா வந்து நமக்கு வராது. அதுக்காக தான் இப்ப இருக்கிற கிளாத் எல்லாம் வச்சு நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து சரியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கிளாத் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் கிராஸ் சரியா வராத மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ல வச்சு தைக்கிறப்ப சரியா இருக்காது. அதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட பிளவுஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து அவைலபிள் இருக்கு. பிளவுஸோட கட்டிங் வீடியோ கோர்ஸுமே வந்து அவைலபிள் இருக்கு. தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.